தேர்தல் களத்திற்கு நம்மளுடைய தளபதி ரெடி. எலெக்ஷன் கமிஷனே அவருக்கு பச்சை கொடி காமிச்சிருச்சான். அது என்னன்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஜய் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலிடிக்ஸ் தான். கடைசியாக வந்து அவர் ஒரு 68வது படம் ஒன்று இருக்குது, கோட்டு. அதோடைய ஒரு வீடியோவும் நம்ம பார்த்தோம், மியூசிக் வீடியோவும். அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பாலிடிக்ஸ்குள்ளே தான் வரப்போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து அவரோட ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீட் தான். ஒரு சில பேருக்கு வந்துட்டு அது வந்து டெஃபினட்டாக ஐயோ என்னடா இப்படி சினிமா விட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு மன உளைச்சல் கூட ஆளாக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவருடைய பிஸ்னஸ், ஏன்னா அவர் வந்து படத்தில் வந்து நடித்தார்னா அவ்வளோ பிஸ்னஸ் வந்து பண்ணோம் அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த சினி இண்டஸ்ட்ரிக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 150 கோடிலேருந்து 200 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடியவர், இவ்வளோ வசூல் சாதனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு மன உளைச்சல் வந்து அந்த பிஸ்னஸ் பீப்புளுக்குலாம் டெஃபினட்டாக இருக்குது. சினிமானாலே பிஸ்னஸ் தான். ஸோ அதில் வந்து எல்லாருக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எங்கேயோ ஆயிரங்களில் வாங்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி வந்து 100-150 கோடி சம்பளம் வாங்குறாருன்னா அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இவர் வந்து மக்கள் சேவை பண்ண போகிறேன், மக்கள் பணி பண்ண போகிறோன்னு இறங்கிட்டார் இல்லையா. ஸோ அதோடைய வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலுமே கூட இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷனே அவருக்கு பச்சை கொடி காமிச்சிச்சு அப்படின்னு நான் சொன்னால அது எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2026 வரக்கூடிய முதல்வர் வேட்பாளர், அதாவது டைரக்டாக சிஎம், அதுக்கு வந்துட்டு போட்டியிட போகிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இவங்க வந்து விண்ணப்பிக்கணும். நம்ம ஒரு கட்சி ஒன்று இருக்குது, நம்ம வந்து அதுக்கு போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எலெக்ஷன் கமிஷனில் வந்து விண்ணப்பிச்சார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு 5 மாத காலங்களாக நம்ம எலெக்ஷன் வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்தது இல்லையா. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து கவனிக்கலை. ஏன்னா இந்த தேர்தல் விஷயமே பயங்கர பரபரப்பாக போயிருக்கு. இதுவே ஒரு கலவையான தேர்தல். இந்த தேர்தலையும் பார்த்தீங்கன்னா நானே ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா நம்ம திமுக கூட ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவரோட விண்ணப்பத்தை வந்து பெருசாக அதை வந்து எடுத்துக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாரு, இந்த டயத்தில் வந்துட்டு சில பொசிஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, எங்கள் கட்சியில் வந்து நீங்கள் வந்து செயலாளர், நீங்கள் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சில பொறுப்புகள்லாம் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த பதவி வந்து புதுச்சேரியோட முன்னாள் எம்எல்ஏயான ஆனந்த் அவருக்கு வந்து நம்ம விஜய் வந்து கொடுத்துருக்காரு. பொருளாளர் அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட்ரமணன் அப்படின்றவருக்கு அந்த பொசிஷன் போயிருக்கு. தலைமை நிர்வாக செயலாளர் அப்படின்ற இந்த பொறுப்பு வந்து ராஜசேகர் அப்படின்றவருக்கும் இந்த மாதிரி பொறுப்புகளெல்லாம் வந்து நம்ம விஜய் வந்து கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தேர்தல் கமிஷனுக்கு வந்து அவங்க அமைச்சிட்டாங்க, சரிங்களா. ஸோ அனுப்பிச்சாதான் வந்துட்டு அவங்க வந்து அதெல்லாம் வந்து வெரிஃபைலாம் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் வந்து போட்டியிடலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அனுப்பிட்டாங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது குவரிஸோ வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் வருகின்ற ஜூன் 11ஆம் தேதிக்குள் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் எந்த விதமான ஒரு குவரியும் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற வந்து மாநில கட்சியாக வந்து பதிவு செய்து இந்த மாதத்துக்குள்ளே வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து அறிவிச்சிடும் அப்படின்னு வந்து ஒரு சூப்பரான குட் நியூஸ் வந்து அவங்க தரப்புலேருந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு இந்த கட்சி வந்து மாநில கட்சின்னு வரப்போகுது. அண்ட் டெஃபினட்டாக வந்துட்டு இவர் வந்து சிஎம் எலெக்ஷன்லேருந்து போட்டியிட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர குஷியாக இருக்காங்க. ஏற்கனவே தெரிஞ்சது தான், பட் ஒரு அங்கீகாரம் வேணும்ல, அந்த அங்கீகாரத்தை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே அது எஸ்பெஷலி விஜய் ஃபேன்ஸ் வந்து பயங்கர குஷியில் இருக்காங்க. ஸோ 2026 உண்மையிலே வந்து இவர் வந்து பயங்கரமாக போட்டிட்டு சிஎம் ஆயிடுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு டவுட்டாக இருந்தாலும் அவர் இப்போ நடிகர் தானேப்பா, இப்போ தானே பொலிட்டிக்ஸ்குள்ளே வந்திருக்காரு, களத்தில் இறங்கி பார்க்கட்டும், அப்போ தான் அவருக்கு வந்து உண்மையான விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் இந்த விஜய் வந்து சைலண்ட்டாக இருந்து பயங்கர பரபரப்பாக அவரோட வேலைகள்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. நம்ம வந்து 2026 வர வரைக்கும் இவருடைய களத்தில் இவருடைய பணிகள்லாம் எப்படி இருக்குன்றது பார்த்து தான் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணணும். அது வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அந்த வகையில் இந்த நியூஸ் வந்து ஒரு குட் நியூஸாக வந்து அவருடைய ரசிகர்களுக்கும் மற்ற நபர்களுக்கும் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.